ஹே எவ்ரிவன், வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட வீட்டில் இருக்கிற கிச்சனில் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து யூஸ்வலாக ஃபுட் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் ஜார்ஸில் ஸ்டோர் பண்ணுவோம், டப்பாக்களில் ஸ்டோர் பண்ணுவோம். பட் நம்ம இப்போல்லாம் படிக்கிறோம், அதெல்லாம் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது கிடையாது அப்படிங்கிற நிறைய விஷயம் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம மாற்ற முடியும், அது ரொம்ப செலவில்லாமல் அப்படின்னா? அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணலாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை செராமிக் கேனிஸ்டர்ஸ், இந்த மாதிரி ஜார்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்லேயும் நாங்கள் ரீசெண்டாக இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணோம். எங்கள் பேண்ட்ரி ஸ்டோரேஜில் வந்து நாங்கள் பிளாஸ்டிக்லாம் ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ புது கிச்சனுக்காக வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து ஹோம் சென்டர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் வந்துடுது. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், எல்லாம் நல்ல கண்டிஷனில் வந்திருக்கா அப்படின்னு. ஸ்டார்ட். ஸோ நாங்கள் 2 800 ml அப்புறமா ஒரு 600 ml வாங்கியிருந்தோம் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ். ஸோ ஒன்று வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறது இல்லை. ஸோ இது 2 தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம், நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி 6 பாட்டில்ஸ் இருக்குது. அடுத்த செட் ஆஃப் ஜார்ஸ் இருக்குது. இது வந்து 600 ml ஜார்ஸ், சின்ன ஜார்ஸ். ஸோ இது எப்படி இருக்குது அதையும் பார்த்துடலாம் நம்ம. ஓகே, இது நல்லா பெருசாக தான் இருக்குது. க்யூட், isn't it? ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ண பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஒரு நார்மல் டிஷ் வாஷிங் லிக்விடால் வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு இப்போ தொடச்சி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பழைய பாட்டில்ஸ்லாம் இருக்குது பார்க்குறீங்க இல்லையா, இது எல்லாமே பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தான், எல்லாமே ரீயூஸ் பண்ண பாட்டில்ஸ் தான். பட் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 15 வருஷத்துக்கு மேலே இது எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் இது வாங்கியிருக்கோம். ஸோ இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் இருந்ததெல்லாம் இப்போ இந்த கிளாஸ் ஜாரில் போர் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து இந்த தோரம்பருப்பை வந்து ஃபஸ்ட்டு இந்த ஜாரில் ஃபில் பண்ணுறா. ஸோ இந்த ஜார் வந்து 800 ml ஜார்னு போட்டிருந்தது. பட் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 500 grams உங்களுக்கு எல்லாமே இந்த பருப்பு வகைகள்லாம் ஈஸியாக பிடிச்சிடுறது. அதே மாதிரி முக்கியமாக பாட்டில் வாங்கும்போது அது ஃபுட் கிரேட் கிளாஸ் பாட்டிலான்னு பார்த்து வாங்குறது நல்லது. அண்ட் இந்த பர்டிகுலர் பாட்டிலில் கூட பார்த்திங்கன்னா மேலே லிட்டு வந்து பிளாஸ்டிக் தான். பட் எனிவேஸ் வந்து அதில் வந்து நம்ம ஃபுட் படாது, அந்த கிளாஸ் பாட்டிலில் தான் படுங்கிறதுனால டாக்ஸின்ஸ்லாம் வந்து உள்ளே போய்டுன்ற பயம் நம்மளுக்கு கிடையாது. ஸோ பெரிய சைஸ் பாட்டிலில் வந்து பருப்பு வகைகள்லாம் போட்டு வச்சோம். இப்போ இந்த சின்ன சைஸ் பாட்டிலில் வந்து இந்த குழம்பு பொடி, அதுக்கப்புறமா மிளகா பொடி, இந்த மாதிரி சின்ன சின்ன பொடி ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து சின்னதாக இருக்கிறதுனால எங்களோட ஷெல்ஃப்லேயும் கரெக்டாக போய் செட் ஆகிடுறது. அண்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா, பெரிய பாட்டில்ஸ்க்கு வந்து செட் ஆஃப் 6 வந்து உங்களுக்கு ஒரு 600 rupeesல வருது. அதே மாதிரி சின்ன பாட்டில்ஸ் வந்து செட் ஆஃப் 6 500 rupeesல நம்மளுக்கு கிடைக்கிறது. செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி செராமிக் ஜார்ஸ் யூஸ் பண்ணுறது, ஒரு கேனிஸ்டர்ஸ்ன்னு கூட சொல்லலாம் இதை. ஸோ எனக்கு வந்து பேசிக்லி இந்த இண்டிகோ கலர் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இது வந்து அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணேன். இல்லைனா இது ஆக்சுவலி நம்மளோட லோக்கல் மார்க்கெட்ஸில் கூட நிறைய இடத்துல கிடைக்கும். ஹேண்டிகிராஃப்ட் ஷோரூம்லாம் போனீங்கன்னா இந்த கிராஃப்ட் எக்ஸிபிஷன்லாம் கூட நிறைய வச்சுருப்பா. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 100 rupees. 100 rupeesலேருந்து ஆரம்பித்து இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கும். இந்த பர்டிகுலர் ஜார் வந்து எனக்கு 300 rupees அமேசானில் நான் வாங்கினேன். தேர்ட் ஆப்ஷன் இதுதான் இருக்கிறதுலே லோ காஸ்ட் ஆப்ஷன். அதாவது நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்கிற பழைய ஜாம் பாட்டில் ஜார், இல்லைனா கிஃப்ட் வந்த ஜார், அந்த மாதிரி ஜார்ஸில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் வந்து இதில் நம்ம வேணும்னா கொஞ்சம் டெக்கரேட்டிவாக கூட ஏதாவது பெயிண்ட்லாம் பண்ணிக்கலாம். நம்மளோட டெக்காருக்கு இப்போ ப்ளூ கலர் வேணால் ப்ளூ கலர், பிளாக்னா பிளாக், கோல்டுனா கோல்டுன்னு நம்ம லிட்டெல்லாம் கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ கூட நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். ஸோ யா, திஸ் இஸ் த தேர்ட் ஆப்ஷன்.
4த் ஆப்ஷன் இருக்கவே இருக்கு. நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கிற எவர் சில்வர் டப்பாக்கள். ஸோ இது இல்லாத வீடே இருக்காது. சம்படம்னு கூட சொல்லுவாங்க. நம்ம இத கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோரேஜ் பர்ப்பஸ்க்கு. இல்லைன்னா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக வேணும் அப்படின்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ்லாம் கூட இப்போ நெறைய கிடைக்கிறது. இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட்டாக இந்த மாதிரி கிளாஸ் போட்டதெல்லாமும் கிடைக்கிறது. ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மலிவான பொருட்கள் வச்சே நம்ம வந்து நம்ம கிச்சனில் இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாம் ஈஸியாக மாற்றிடலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எல்லா பிளாஸ்டிக்கும் வந்து ஒரே நாளில் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இங்கே பார்க்குறீங்க இல்லையா, சில பிளாஸ்டிக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப வருஷமாக சேர்த்த பிளாஸ்டிக். ஸோ அதெல்லாம் ஒரே நாளில் போகாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறத வச்சு நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு எவ்வளோ முடியுமோ இன்றைக்கி அதில் ஒரு ஜார் வாங்கி நம்ம இன்றைக்கி மாற்றலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ஜார் தான் நாங்கள் ஆக்சுவலி புதுசாக வாங்கினது. மற்றதெல்லாம் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி இருந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சோனாலே நம்ம கிச்சன் வந்து கூடி சீக்கிரம் பிளாஸ்டிக் ஃப்ரீ ஆகிடும். அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வரும் வாரங்களில் இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.